வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் சோறு. இது வந்து ஒரு ஜீரக சம்பாவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். காளான் சோறு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி டைப் தான். காளான் புலாவ் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். இது ஒரு 1 part மீலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தயிர் பச்சடி வச்சு அழகாக நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தேவையானது நம்ம எப்படின்னு நம்ம இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். ரைஸ், அதாவது ஜீரக சம்பா ரைஸ் வந்து 1 கிளாஸ் எடுத்தோன்னா 2 கிளாஸ் தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம வெட்டிட்டு எண்ணெய் நெய் 2 விட்டு வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமான பிறகு இஞ்சி பூண்டு போட்டு அப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வசங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து போடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் மஞ்சள் பொடி, உப்பு, கறி மசால் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாமே போடுறோம். போட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து போடுறோம். புதினா கொத்தமல்லி போட்ட பிறகு தயிர் கொஞ்சம் விட்றோம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணோடனே தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெண்டர்னஸ் கொடுக்கும். அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லாவே வந்து நம்ம வந்து ரெடியான பிறகு காளான் வந்து வெட்டி வச்சுருக்குறோம். துண்டான காளான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டி வச்சுருக்குறோம். காளான் வந்து போடுறோம். காளான் போட்டு விட்டோடனே அது வந்து நல்ல ஃப்ரை கொஞ்சம் வசக்கணும். ரொம்ப நேரம் இல்லை, தண்ணி விட்டு நல்லா அது வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம். அந்த ரைஸ் வாட்டரே வந்து நம்ம அதில் ஊற்றுறோம். ஒரு ரைஸுக்கு 2 வாட்டர் வச்சுருக்குறோம். அதாவது 1 கிளாஸ் ரைஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி அதை ஊற்றிருக்கிறோம். ஊற்றி நல்லா இதான பிறகு கொதித்த பிறகு நம்ம வந்து அதில் வந்து ரைஸ் வந்து போட போகிறோம். கொதித்த பிறகு ரைஸ் போட்ட பிறகு லெமன் போட்டு அதை வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம இப்போ வந்து ரைஸ் போட போகிறோம். ரைஸ் போட்ட பிறகு அதை வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நமக்கு வரும்போது நம்ம வந்து லெமன் வந்து சேர்த்துடலாம். லெமன் சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்ட பிறகு அது ஒரு 20 நிமிஷம் தம். 10 நிமிஷம் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கணும். 10 நிமிஷம் அப்படியே சும்மா வச்சுட்டு எடுத்துடணும். ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து காளான் சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. அழகான மஷ்ரூம் காளான் சோறு. இதை சோறுன்னு சொல்லலாம், பிரியாணின்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். நான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.